கடவுளிடம் எப்படி வேண்டுவது? என் பேர் மனோகரன். ஐயர் கேட்பார் கோயிலுக்கு உள்ளே போனோன்னு, பேர் சொல்லுங்கோ, ராசி சொல்லுங்கோ, நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படிம்பார். நம்ம சொல்லுவோம் உடனே, என் பேர் மனோகரன், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். அவர் எல்லாத்தையும் சொல்லி நம்ம காண்பார். அதாவது இப்போ ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறான். எப்படி கேட்பான்? என் பேர் உதயகுமார், நான் மனோகரனோட பையன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைக்கணும் அப்பா, அல்லது 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை கொடுக்கணும் அப்பா. என்ன அவனோட பையன் என்னைக்கு பிறந்தான், என்ன ராசிங்கிறது அப்பனுக்கு தெரியாதா? படைத்தவன் கடவுள் என்றால் நாம் யார் என்பது கடவுளுக்கு தெரியும். கோயிலில் போய் நின்றுக்கிட்டு, என் பேர் மனோகரன், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், ஐயர் எல்லாத்தையும் கேட்பார். எல்லாத்தையும் சொன்னால் தானே அவருக்கு ஒரு 50 ரூபா தட்சணை வைப்பாங்க. அதனால் அவர் கேட்பார். கடவுளிடம் அப்படி வேண்டக்கூடாது. பிறகு எப்படி சார் வேண்டானா? இறைவா, என்னுடைய துன்பத்தை போக்கு, துயரத்தை போக்கு, 2 வார்த்தை தான். என்ன துன்பம் வேற, துயரம் வேறையா? ஆமாம், துன்பம் என்பது வந்து போவது. எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, கையில் ஒரு அடிபட்டு போயிட்டு 2 நாளைக்கு வலிக்கும், மருந்து போட்டு கட்டுனா அப்புறம் வலி தேஞ்சிடும். இது துன்பம், வந்துட்டு போயிடும். துயரம் என்பது நம்மை விட்டு நீங்காது, எப்போதுமே துயரம். அதாவது நம்ம உறவினர், யாரும் நெருங்கிய உறவினர் இறந்து விட்டாலும் அந்த துயரம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நோய் பிணி 2 இருக்குது. நோய்ங்கிறது வந்துட்டு போகிறது. இப்போ ஜுரம் வருது அல்லது ஏதோ ஒரு வியாதி, மருந்து மாத்திரை சாப்பிட்டா குணமாகிடும், இதற்கு பேர் நோய். பிணி என்பது நம்மை விட்டு பிணிந்திருப்பது, நம்மளோடு எப்போதுமே இருக்கும், அது போகாது. இது துயம். இந்த துயரத்தை போக்கணும், துன்பத்தை போக்கணும். அப்படி தான் வேண்டாம். இறைவன்கிட்ட போனால், முருகா என்னுடைய துன்பத்தை போக்கு, துயரத்தை போக்கு, 2 வரி முடிஞ்சு போச்சு. எனவே ஆண்டவன் பார்த்து கொள்வான், உன்னுடைய துன்பத்தை எப்படி நீக்கிறது, துயரத்தை எப்படி நீக்கிறதுன்னு. அதை விட்டுட்டு கோயிலில் போய் அந்த டெக்ஸ் வச்சுருக்கேன், இந்த டெக்ஸ் வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பான். என்ன எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவான். ஏன்னா கடவுளுக்கு தெரியாது இவன் என்னென்ன பண்ணுறாங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் போய் கடவுள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மொத்தத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டா நம்மளுடைய துன்பமும் நீங்கும், துயரமும் நீங்கும். இப்படி தான் கடவுள்கிட்ட முறையாக வேண்டணும். ஆனால் பெரும்பாலும் பணக்காரர்கள் அல்லது ஏழைகளாக இருந்தாலும் சரி, கோயிலில் போய் எல்லாத்தையும் சொல்லுவோம்.